வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல்லேருந்து அம்மா பேசுகிறப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு அருமையான சாம்பார் தூள், இது வந்து சாம்பாருக்கு மட்டும் அல்லாது எல்லா குழம்புக்குமே போடுற மாதிரி ஒரு மசாலா தூள் அரைச்சிருக்கிறேன். ஈஸியான முறையில் எப்படி அரைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து அளவாக தான் எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு 400 கிராம் மல்லி எடுத்துருக்கிறேன். அளவுகள் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 விரலி மஞ்சள், ஒரு கட்டி பெருங்காயம். நான் ஒரு 1/4 கிலோ மிளகாய் கலவாக தான் இப்போ அரைக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து அரைக்கும்போது உங்களுக்கு 1 கிலோ சாம்பார் தூள் வந்துடும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் அரிசி, இதுக்கு தேவையானது அரிசி ஒரு 25 கிராம் 30 கிராம் அரிசி எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு 15 கிராம் எடுத்துருக்கேன். அவ்வளோதான்ப்பா. இதுதான் தேவையான அளவு. கரெக்டாக பார்த்துக்குங்க. வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு வானலியை வச்சுக்கலாம். வானலியை வச்சு மல்லியை வறுத்துக்கலாம். அளவான தீயில் வச்சு மிதமாக வருங்க. இது ஏன்னா கருகிற மல்லி சீக்கிரம். அளவான சூடு. ரொம்ப கருப்பாக வறுக்கக்கூடாது, பொன்னிறமாக இருக்கிற மாதிரி அந்த வாசம் வரும். உங்களுக்கு மிளகு வறுக்கையிலே வந்து கொஞ்சம் வாசம் வரும். அந்த வாசம் வரும்போது வர்ற வரையிலும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். மல்லி வாசம் வந்து கமகமன்னு வரும் வறுக்கும்போது. அதுதான் உங்களுக்கு கணக்கு. கருகணும் பொன்னிறமானுங்கிறதெல்லாம் இல்லை. வாசம் வந்தாலே உங்களுக்கு மிளகு மல்லி வறுத்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கணும். அதுக்கடுத்து வந்து மிளகாய் வந்து 1/4 கிலோ, 400 கிராம் மல்லிக்கு வந்து மிளகாய் 1/4 கிலோ தான் எடுத்துருக்கேன். நான் வந்து அதிகமாக ரொம்ப காரமாகவும் இருக்காது, மிதமான காரமாக இருக்குது. மல்லி வறுத்துடுச்சுப்பா. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் வந்து அண்டா தட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் தான் ஆறும் சீக்கிரம். அதனால் அது எல்லாத்தையுமே ஒரே தான் போட்டு எடுக்கிறதுனால பெரிய தட்டாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த தட்டில் வந்து கொட்டிக்கலாம். அதுக்கடுத்து வந்து கடலைப்பருப்பு, அதையுமே வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம்ப்பா. நான் ஒரு 40 கிராம் ஆகிற மாதிரி எடுத்துருக்கிறேன். 50 கிராமெல்லாம் இல்லை. 2 ஸ்பூனு பெரிய ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பாருங்களேன். 1/4 கிலோ மிளகாய் அப்படிங்கிறனால இப்போ 1 கிலோ மிளகா மல்லி உள்ளே போட்டோம்னா 100 கிராம் போடலாம். நம்ம வந்து 1/4 கிலோ போடுறதுனால 50 கிராம் போடக்கூடாது. 50 கிராமுக்கு கம்மியாக தான் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும். பொருட்கள்லாம் பொன்னிறமாக வறுத்துடுச்சுப்பா. அதையுமே அந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து துவரம் பருப்பு போட்டுக்கலாம். துவரம் பருப்பு 2 ஸ்பூன், அது 40 கிராம் இருக்கும். அளவு உங்களுக்கு கரெக்டாக கிராம் கணக்கில் சொன்னால் தானே உங்களுக்கு அளவு தெரியும். அதையுமே நம்ம எல்லாத்தையுமே ஒரே தட்டில் கொட்டிக்கலாம். அரிசியை போட்டுக்கிட்டோம்ப்பா. அரிசி 40 கிராம் தான் இருக்கும், 50 கிராம் கூட இருக்காது. அதுவுமே நல்லா இந்த பொரி அரிசியாட்ட வறுவல் பொறுன்னு ஆக வரையில் நம்ம வறுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கி அதோட சேர்த்துக்கலாம்ப்பா. அதுக்கடுத்து வந்து சீரகம், மிளகு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிளகும் போட்டுக்கலாம். பொன்னிறமாக வறுக்கிற வரையில் லேசாக வாசம் வரும்போது நம்ம மிளகையும் அதோடவே போட்டு வறுத்துக்கலாம்ப்பா. அவ்வளோதான். அதையும் வந்து அதோட சேர்த்திக்கலாம். இது வந்து எல்லா குழம்புக்குமே யூஸ் ஆகும். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு 30 கிராம், ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்துருக்கேன். 50 கிராம் கூட தேவையில்லை. இதுவுமே 30 கிராம் இருந்தால் உங்களுக்கு போதும். வெந்தயம் வந்து நல்லா மெரூன் கலராக செடின்னு சத்தம் கேட்கும். சவுண்டு வரும்போது நம்ம நிறுத்திட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. கருவேப்பிலை கொஞ்சம் நல்ல மணமாகவே இருக்கும். இந்த கருவேப்பிலை நாட்டுத்தலை, அதனால் கொஞ்சம் அதையும் நல்லா வறுத்து போட்டுக்கலாம். அப்படியே கையில் உடைச்சோம்னா உடையிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதோட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் லேசாக சூடு பண்ணால் போதும். பெருங்காயத்தூளையும் அந்த 2 விரல் மஞ்சளும் 50 கிராம் போடலாம். இது வந்து கொஞ்சம் 1/4 கிலோ மிளகாய் அப்படிங்கிறனால நம்ம ஒரு 2 கட்டை மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டாலும் ரொம்ப மஞ்சளாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த சூடு வானலியிலே வந்து வெயிலில் போட்டு வச்சுருக்கிற வரமிளகா, அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானலி சூட்டுலேயே வந்து ஒரு பரட்டி விட்டுலாம். முதல்ல வெயிலில் காய வச்சது தான், அதனால் அந்த சூட்டுலேயே வந்து ஒரு பரட்டிட்டு அதை போட்டு ஆற வச்சிட்டோம்ப்பா. இதை நான் வந்து மிஷினில் தான் கொடுத்து அரைக்க போகிறேன். ஏன்னா 1 கிலோ இருக்கும். இது மிக்சியில் போட்டோம்னா அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. இன்றைக்கி மில்லில் கொண்டு போய் தான் அரைக்கிறதுக்கு போகிறேன். மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டு 1 கிலோவுக்கு 40 ரூபா எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எவ்வளோன்னு தெரியல. இது வந்து கரெக்டாக 1 கிலோ இருந்தது.
1 கிலோ வந்து 40 ரூபா. சூப்பராக அரைச்சி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நான் திரும்ப சம்பளத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா. நான் வந்து இது 200 கொடுக்க போகிறேன். 1 கிலோ, அரை கிலோ வந்து 200, 1 கிலோ 400 கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்தாலே ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சால் ஒரு 120 தான் கிடைக்கும். எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இது வந்து எல்லா குழம்புக்குமே உபயோகம் பண்ணலாம். அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்ததுப்பா. 1 கிலோவுக்கு 1 கிலோ தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.